கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு நாட்டில் இருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு அமெரிக்காவிலே குடிபுகுந்தார்கள். அங்கே ஞாயிற்றுக்கிழமை அருகில் உள்ள தேவாலயத்துக்கு அவர்கள் சென்றபோது ஆலய ஆராதனை முடிந்து ஒருவர் பரஸ்பரம் விசாரித்துக் கொள்ளும் போது இந்த பெண்மணியையும் ஹவ் ஆர் யூ என்று ஒரு ஆங்கிலேய பெண்மணி கேட்டாள். உடனே இவள் சிரித்துக்கொண்டே பிஸி, வெரி பிஸி என்று சொன்னாள். அவள் ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு அவளுடைய கணவரோடு பேசிக் கொண்டிருந்தாள். மற்றொரு பெண்மணி இந்த அம்மாவிடம் ஹவ் ஆர் யூ என்று கேட்டபோது பிஸி, வெரி பிஸி என்று சொன்னாள். அப்பொழுதுதான் முதலாவது கேட்ட பெண்மணிக்கு புரிந்துவிட்டது, இவள் சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாள். நிறைய இமெயில் பார்த்திருக்கிறேன், அதிலே ஒருவர் மற்றவரை பார்த்து ஹவ் டு யூ டு என்று கேட்பார், அதற்கு பிஸி, வெரி பிஸி என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அப்படியானால் ஃபார்மலாக கேட்கும் போது பிஸி, வெரி பிஸி என்றுதான் சொல்ல வேண்டுமோ என்று நான் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாள். அந்த ஆங்கிலேய பெண்மணி சொன்னால், இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, அது சாதாரணமாக நண்பர்கள் எல்லாம் சரியாய் போய்கொண்டிருக்கிறதா என்பதற்காக ஹவ் டு யூ டு என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆம், எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்காக பிஸி, வெரி பிஸி என்று அவர் பதிலளிப்பார். ஆனால் ஹவ் ஆர் யூ என்று கேட்டால் ஓகே ஃபைன் என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாள். அப்படியே இவளும் கற்றுக்கொண்டாள். இன்றைக்கு அநேகம் பேரை, ஐயா தேவாலயத்துக்கு ஏன் வருவதில்லை, வேதாகமத்தை ஏன் வாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுகிறீர்களா என்றெல்லாம் கேட்டால் பிஸி, வெரி பிஸி என்று சொல்வார்கள். அதாவது ரொம்ப வேலை இருக்கிறது, எல்லா வேலைகளினாலும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே அப்படி ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாமல் வேலை செய்கிறார்களா? இல்லை. அதிக நேர தூக்கம், அதிக நேரம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பது, இப்படி கழிப்பவர்களும் கூட தாங்கள் சொல்வதின் பொருள் அறியாமல் பிஸி, வெரி பிஸி என்று சொல்லுகிறார்கள். நாம் கர்த்தருக்கென்று ஒதுக்க வேண்டிய நேரங்களை நாம் அவருக்கு ஒதுக்காமல் நம்மை நாமே பல காரணங்களை சொல்லி ஏமாற்றிக் கொள்கின்றோம். தேவாலயத்துக்கு அவரை தொழுது கொள்ள வேண்டிய நாளிலே அவருடைய பரிசுத்த சமூகத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வது எல்லா மனுஷர் மேலும் உள்ள கடமை. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே அனுதின வேலைகளின் நிமித்தம் அல்லது பலவிதமான பொறுப்புகளின் நிமித்தம் பிஸி, வெரி பிஸி என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மட்டும்தான் நிறைவுகள் உண்டாகும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. யோவான் 21:5, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணாவிட்டால் ஒரு நாளில் ஒரு மூச்சையும் கூட நாம் சுயமாய் விட முடியாது. இங்கே தேவகுமாரன் 2 முறை சீசர்களுக்கு அருள் செய்கிறார். அப்படியே அவர்கள் திரள் கூட்டமான மீன்களை பிடித்தார்கள். அவருடைய வார்த்தை கிடைக்கும் போதோ சகலத்தையும் உடையவர்களாக மாறுகிறோம். அங்கே 2 படவும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நாம் பரிபூர்ணத்தை தருகிறவர். அவர்கள் புசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கரையிலே இறங்கி வந்தபோது அங்கே கரி நெருப்பு போட்டு அப்பங்களையும் மீன்களையும் கண்டார்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னாலே இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? என்னை விட்டு தூரமாய் போனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக அவர் கொடுத்த நல்ல காலத்தையும் நேரத்தையும் முதலாவது அவருக்கு கொடுப்போம். அப்பொழுது பரிபூர்ணத்தை அடைவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.